प्रेज द लॉर्ड। आप सभी को प्रभु यीशु के नाम से अभिनंदन करते। आइए गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है। जिस नाम में है मुक्ति, जिस नाम में है शक्ति, जिस नाम में है शांति, देता वो नाम चंगाई। जिस नाम में है मुक्ति, जिस नाम में है शक्ति, जिस नाम में है शांति, देता वो नाम चंगाई। जिस नाम में है जिंदगी, यीशु है वो नाम। जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम। यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है। बीमारी से, गरीबी से, शापों से छुड़ाता वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। बीमारी से, गरीबी से, शापों से छुड़ाता वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। जिस नाम में है जिंदगी, यीशु है वो नाम। जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम। यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है। தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சிறந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சிறந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போது என் வாழ்விலே ஏசையா, நீர் போது என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே.
போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதில். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதில். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சிவந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के अच्छे नाम की महिमा हो. இந்த நல்ல நாளிலும் इस अच्छे अवसर पर भी தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ध्यान के लिए लिया हुआ वचन ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா भविष्यवक्ता की किताब 46வது அதிகாரம் 44वां अध्याय 3-4 वचनங்களிலும் வாசிப்போம். उसके तीसरे और चौथे वचन को हम पढ़ेंगे. हे यहो याकूब के घराने, हे इज़राइल के घराने के सब बचे हुए लोग, मेरी ओर कान लगाकर सुनो. तुमको मैं तुम्हारी उत्पत्ति ही से उठाए रहा और जन्म ही से लिया फिरता आया हूँ. तुम्हारे बुढ़ेपे में भी मैं वैसे ही बना रहूँगा और तुम्हारे बाल पकने के समय तक तुम्हें उठाए रहूँगा. मैंने तुम्हें बनाया और तुम्हारे लिए फिरता रहूँगा. मैं तुम्हें उठाए रहूँगा और छुड़ाता भी रहूँगा. இந்த காலை வேளையிலும் इस सुबह के दिन में ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறிக்கொள்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से अब सभी को शांति और मुबारक के अभिनंदन करते हैं. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் परमेश्वर हमारे को देखकर क्या कह रहा है. ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் तुम माँ के कोख में उत्पन्न होने से पहले ही உங்களை ஏந்தி मैंने तुम्हें संभाला. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் माँ के कोख में जन्म होने से पहले ही உங்களை நான் தாங்கினேன். मैंने तुम्हें फिरता आया हूँ. உங்கள் முதிர் வயது வரைக்கும் तुम्हारे बूढ़ेपे में भी நான் அப்படி செய்து वंदेன். वैसे ही बना रहूंगा. இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். मैंने तुम्हें अभी तक संभाला. நான் அப்படி செய்து வந்தேன். अब तक फिरता आया हूँ. இனிமேலும் நான் ஏந்துவேன். और आगे भी मैं संभालूंगा. நான் சுமப்பேன். मैं उठाए रहूंगा நான் தப்புவிப்பேன். और छुड़ाता भी रहूंगा. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இதுவரையிலும் உங்களை நான் தாங்கினேன். मैंने तुम्हें अभी तक बनाया फिरते ले आया हूँ. இதுவரைக்கும் நான் உங்களை ஏந்தினேன். अभी तक मैंने तुम्हें उठाया हूँ. இதுவரைக்கும் நான் உங்களை சுமந்தேன். अभी तक मैंने तुम्हें छुड़ाया हूँ. இனியும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். आगे भी मैं तुम्हें उठाऊंगा, मैं तुम्हें बनाऊंगा और
और मैं तुम्हें छुड़ाऊंगा। இதுவரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் यदि अब तक हम जीवित है, கர்த்தர் நம்மை தாங்கி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தபடினால்தான் क्योंकि परमेश्वर ने हमें उठा लिए, फिरा, उठाया, घुमा और छुड़ाते हुए आया, इसलिए எல்லா வியாதிகளுக்கும் வாதைகளுக்கும் கத்தமை விலக்கி பாதுகாத்து सारे विपत्ति और बीमारी से परमेश्वर हमें दूर रखकर கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து இதுவரைக்கும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें जीवन देकर अब तक हमें जीवित रखा है। அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சுமப்பேன், परमेश्वर कहता है मैं तुझे संभालूंगा, நான் உங்களை ஏந்துவேன். मैं तुझे उठाऊंगा। ஏந்துவதும் சுமப்பதும் யாருடைய வேலை என்றால் संभालना और उठाना किसका फर्ज है? ஒரு தகப்பனுடைய வேலை. एक पिता का फर्ज है, தகப்பனுடைய வேலை. पिता का काम है। உபாகமத்தின் புஸ்தகம் व्यवस्था विवरण அது முதலாவது அதிகாரம் उसका पहला अध्याय அது 31வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது उसके 31वां वचन को जब हम पढ़ते हैं, फिर तुमने जंगल में भी देखा कि जिस रीति कोई पुरुष अपने पुत्र को उठाए चलता है, उसी रीति हमारा परमेश्वर यहोवा हमको इस स्थान पर पहुंचाने तक उस सारे मार्ग में जिससे हम आए हैं उठाए रहे। ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல जिस रीति कोई पुरुष अपने पुत्र को उठाए चलता है, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். उसी रीति हमारा परमेश्वर यहोवा ने तुम्हें उठाया रहा। ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல जिस रीति कोई पुरुष अपने पुत्र को उठाता है, கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். परमेश्वर ने आपको भी उठाया है। ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறார். एक पिता अपने बेटे को उठाता है। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, என்னாகமத்தின் புஸ்தகம் गिनती की पुस्तक, என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் गिनती के पुस्तक की 11वां अध्याय அதுல 12வது வசனத்தை வாசிக்கும் போது के 12वां वचन को जब हम पढ़ते हैं, क्या ये सब लोग मेरी ही कोख में पड़े थे? क्या मैं ही ने उनको उत्पन्न किया? जो तू मुझसे कहता है कि जैसे पिता दूध पीता बालक को अपनी गोद में उठाए उठाए फिरता है, वैसे ही मैं इन लोगों को अपनी गोद में उठाकर उस देश में ले जाऊं जिसके देने की शपथ तूने उनकी पूर्वजों से खाई है। பால் குடிக்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல என்று यहाँ எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है जैसा पिता दूध पीते बालक को अपनी गोद में उठाए उठाए फिरता है, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். जिस रीति से एक पुरुष एक बच्चे को उठाता है, वैसे यहोवा ने तुम्हें भी उठाया है। பால் உண்கிற பாலகனை தகப்பன் சுமக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है दूध पीने वाले बालक को पिता गोद में उठाता है। சுமக்கிற வேலை ஒரு தகப்பனுடைய வேலை. उठाना का फर्ज होता है पिता का फर्ज। ஏந்துகிற தாங்குகிற வேலை தகப்பனுக்குரிய வேலை. संभालना उठाना ही पिता का काम है। ஒரு தகப்பன் சுமக்கிறார். एक पिता उठाता है, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறார். एक पिता अपने बच्चे पर तरस खाता है, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறார். एक पिता अपने बच्चे को ताड़ना देता है, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். एक पिता अपने बच्चे को व्यवस्था सिखाता है। இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ये सब पवित्र शास्त्र में लिखा है। அப்போ சங்கீதம் 103:13 வாசிக்கும் போது भजन संगीता 103 के 13 में हम पढ़ते हैं, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். पिता अपने बच्चों पर तरस खाता है, தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறார். पिता अपने बच्चे को ताड़ना देता है, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். पिता अपने बच्चे को सिखाता है। இதெல்லாம் ஒரு தகப்பனுக்குரிய வேலை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में ये सब एक पिता का काम है करके कहा है। ஆனால் யாருக்கு இந்த வேலையை செய்கிறார் किसके लिए ये काम करता है? அல்லது ஏந்துவதும் சுமப்பதும் தாங்குறதும் யாரை என்றால் किसे पिता उठाता है, संभालता है? பிள்ளைகளுக்கு. बच्चों को। ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறார். केवल बच्चों को ही पिता उठाता है। கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். वैसे ही परमेश्वर हमारे पिता है, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम उनके बच्चे हैं। அவர் நம்மை ஏந்த வேண்டுமானால், यदि वे हमें संभालना है, அவர் நம்மை சுமக்க வேண்டுமானால், यदि वे हमें उठाना है, அவர் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால், यदि वे हमें रक्षा करना है, நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கணும். तो हमें उनके बच्चे बनना है। நாம் அவருக்கு பிள்ளைகளாய் तो இருக்கணும். हम उनके बच्चे बनना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். हम उनके बच्चे बनना है। எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்? इस प्रकार के बच्चे बनना है, சொல்லு கேட்காத பிள்ளைகளா, जो अनाज्ञाकारी बच्चा, அடங்காத பிள்ளைகளா,
या किसी की बात नहीं मानना, முரட்டாட்டம் பிடித்த பிள்ளைகளா, या बहुत कठोर दिल वाले बच्चे, சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளை தகப்பன் சுமக்க முடியாது. आज्ञा उल्लंघन करने वाले बच्चों को पिता नहीं उठा सकता. அடங்காத பிள்ளைகள், முரட்டாட்டம் பிடித்த பிள்ளைகளை தகப்பன் சுமந்து தாங்க முடியாது. जो बहुत जिद्द बच्चा है उसे कोई पिता उठाकर संभाल नहीं सकता. நாம் பிரியமான பிள்ளைகளா இருந்தால் यदि हम प्रिय बच्चे बनेंगे கர்த்தர் நம்மை சுமப்பார். तो पिता हमें उठाएगा. அப்ப கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மை ஆண்டவர் சுமக்கணும். आज के दिन परमेश्वर हमें भी उठाना है. உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது संसार में होने वाली घटनाओं को जब हम देखते हैं, பயங்கரமான சூழ்நிலைகள், बहुत भयंकर परिस्थिति है. இப்படிப்பட்ட நிலைமைகளில் इस परिस्थिति में கர்த்தர் நம்மை சுமந்து தப்புவிக்காவிட்டால் यदि परमेश्वर हमें संभालेगा नहीं, हमें नहीं उठाएगा, நம்முடைய சுய பலத்தால் ஒன்றையும் செய்ய முடியாது. हमारे स्वास्थ्यिक बल से हम कुछ नहीं कर सकते हैं. அப்ப தகப்பனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தால் यदि हम पिता के लिए प्रिय बच्चे बनकर जिएंगे, கர்த்தர் நம்மை சுமப்பார். परमेश्वर हमें संभालेगा. அப்ப ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் எப்படி மாற முடியும்? तो हम प्रभु के प्रिय बच्चे कैसे बन पाएंगे? வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार அந்த 3வது அதிகாரம் उसके 3वां अध्याय அந்த 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது उसके 16 और 17 वचन को जब हम पढ़ते हैं, और यीशु बपतिस्मा लेकर तुरंत पानी में से ऊपर आया और देखो उसके लिए आकाश खुल गया और उसने परमेश्वर के आत्मा को कबूतर के समान उतरते और अपने ऊपर आते देखा और देखो यह आकाशवाणी हुई, यह मेरा प्रिय पुत्र है जिससे मैं अत्यंत प्रसन्न हूँ. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே और यीशु बपतिस्मा लेकर तुरंत पानी में से ऊपर आया, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி देखो आकाश से एक आवाज सुनी, இவர் என்னுடைய நேசகுமாரன், यह मेरा प्रिय पुत्र है இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. जिससे मैं अत्यंत प्रसन्न हूँ. இவர் எனக்கு பிரியமானவர், ये मेरा प्रिय पुत्र है இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். जिससे मैं अत्यंत प्रसन्न हूँ. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது यीशु मसीह बपतिस्मा लेकर पानी से ऊपर आते ही, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. जिससे मैं अत्यंत प्रसन्न हूँ करके आकाशवाणी हुई. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும் போது जब बपतिस्मा लिया जाता है ஆண்டவருடைய பிரிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. तो प्रभु का प्रसन्नता एक मनुष्य के जीवन में होती है. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். हम प्रभु के प्रिय बच्चे बन जाते हैं. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிறோம். यदि हम बपतिस्मा लेंगे तो प्रभु के प्रिय बच्चे बन पाएंगे. வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். जिन्होंने भी अब तक बपतिस्मा नहीं लिया है वे बपतिस्मा लेने की आवश्यकता है. நீதிமொழிகளின் புஸ்தகம் नीति वचन 12வது அதிகாரம் 12वां अध्याय அந்த 22வது வசனத்தை வாசிக்கும் போது इसके 22वां वचन को जब हम पढ़ते हैं, झूठों से यहोवा को घृणा आती है, परंतु जो विश्वास से काम करते हैं उनसे वह प्रसन्न होता है. அங்க எழுதப்பட்டு இருக்கிறது, यहाँ इस प्रकार लिखा है, உண்மை உள்ளவன் जो सच्चा है அவருக்கு பிரியம், विश्वास से काम करने से वे प्रसन्न होता है, உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். परंतु जो खराई से चलते हैं उनसे प्रसन्न होता है. ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். सबसे पहले जब हम बपतिस्मा लेते हैं तो प्रभु के प्रिय बच्चे बनते हैं. உலகத்துல உயிரோடு வாழும் போது நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோமேயானாய் और इस संसार में जब तक हम जीवित हैं, हम खराई से जिएंगे तो தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ முடியும். हम प्रभु को प्रसन्न कर पाएंगे. நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். सच्चाई से रहना है. நம்முடைய வாயின் வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हमारी मुंह की बोली में सच्चाई पाई जानी है. நம்ம வாயின் வார்த்தையில் நமக்கு உண்மை உண்டாயிருக்க हमारे வேண்டும். मुंह के शब्द में सच्चाई होना है. ஞானஸ்நானம் எடுக்கும் போது जब बपतिस्मा लेते हैं, ஊழியக்காரர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற இடத்துல கேள்வி கேட்கிறார்கள். बपतिस्मा देते समय सेवक लोग प्रश्न पूछते हैं, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார்கள். क्या तू विश्वास करते हो यीशु मसीह सच्चा परमेश्वर है? ஆம், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். तुरंत कहते हैं हाँ मैं विश्वास करता हूँ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். और ये भी पूछते हैं क्या यीशु मसीह के पवित्र लहू से तेरे पाप क्षमा हुए हैं? எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். हाँ मेरे अंदर पाप क्षमा की निश्चय है.
இயேசு கிறிஸ்து உனக்காக உன் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார்கள். क्या तेरे अंदर विश्वास है यीशु मसीह तेरे लिए जिए, तेरे लिए मरे और तीसरे दिन जी भी उठे? ஆம், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். तुरंत जवाब देते हाँ मैं विश्वास करता हूँ. உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் வருவார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி जी கேட்கிறார்கள். उठा मसीहा फिर से आने वाला है, ये तू विश्वास करता है? நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். फिर उत्तर देते हाँ मैं विश्वास करता हूँ. அப்படியானால் वैसे तो உன் வாயின் வார்த்தையின்படி, तेरे मुंह के शब्द के अनुसार, உன் அறிக்கையின்படியே तेरे कबूल के अनुसार உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் தருகிறேன் என்று பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். तुझे पिता पुत्र पवित्र आत्मा के नाम से तुझे बपतिस्मा देता हूँ करके सेवक लोग बपतिस्मा दिलाते हैं. சொல்லிவிட்டு कहकर கடைசியில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, अंत में क्या कहते हैं? முடிவு பரியந்த உண்மையாயிரு. अंत तक तू सच्चाई से रहे. நீ மரண பரியந்த உண்மையா இருந்தால் यदि तू मृत्यु तक सच्चाई से रहेगा ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய் என்று சொல்கிறார்கள். जीवन का मुकुट पाएगा करके कहते हैं. ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது बपतिस्मा कहने पर கர்த்தரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை, परमेश्वर के साथ बांधा गया वाचा, அவரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை, प्रभु से किया हुआ वाचा है. இந்த உடன்படிக்கையில மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். इस वाचे में प्रभु अंत तक हमें सच्चाई से रहना है. வாயின் வார்த்தையில உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். जो कोई अपने मुंह की बोली में खराई से रहते वही प्रभु को प्रसन्न कर सकते हैं. இது இயேசு கிறிஸ்துவோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை ஞானஸ்நானம். यीशु मसीह के साथ वाचा बांधते वही बपतिस्मा है. இந்த உடன்படிக்கையில மரண பரியந்தம் அல்லது முடிவு பரியந்தம் உண்மையா இருக்க इस வேண்டும். वाचा में हम मृत्यु तक या तो अंत तक प्रभु के साथ खराई में बने रहना है. உலகத்திலே மனுஷர்கள் உயிர் வாழும் போது इस दुनिया में जब सब लोग जी रहे हैं, மனுஷர்கள் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். मनुष्य लोग जब शादी करते हैं, திருமணத்தின் போது புருஷன் மனைவி வாக்குறுதி சொல்லுகிறார்கள். पति पत्नी एक दूसरे के साथ एक वाचा बांधते हैं இந்த வார்த்தையில் அவர்கள் மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். और इस वाचे में मृत्यु तक खराई से होना है. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ऐ प्रभु के बच्चे आप लोग कैसे हो? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் यदि आप प्रभु के प्रिय बच्चे बनकर जियोगे तो மரண பரியந்தமும் கர்த்தர் உங்களை தாங்கி சுமந்து நடத்துவார். आपके मृत्यु तक परमेश्वर आपको संभालेगा, आपको उठाएगा. நீங்க அநேக குடும்பத்தை பார்க்கும் போது आज कहीं परिवार को जब हम देखते हैं, புருஷன் மனைவி எடுத்துக்கொண்ட வாக்கு உறுதிகள்ல உறுதியா நிலை நிற்பதில்லை. पति पत्नी के बीच में बांधा गया वाचा में वे निरंतर टिके नहीं रहते हैं. ஒரு சமயம் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கும் போது एक समय जब हम सेवकाई में गए थे, ட்ரெயினுக்காக நாங்க வெயிட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ट्रेन के लिए हम इंतजार कर रहे थे. ட்ரெயின் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகி போனது. ट्रेन आने में देरी हो चुकी थी. நமக்கு அந்த இடத்துல ரெண்டு கண்ணு தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். वहाँ पर दो अंधे दिखाई दे रहे थे. புருஷனும் மனைவி ரெண்டு பேருமே கண்ணு தெரியாதவர்கள். पति पत्नी दोनों ही आंख से अंधे थे. ஆனா கண்ணு தெரியாதவர்களா இருந்தாலும் चाहे वे अंधे होने पर भी அவர்கள் கையில கட்டி இருக்கிற அந்த வாட்ச் அப்படி கையை விரலால தடவி பார்க்கிறார்கள். उनके हाथ में बंधा गया वॉच को अपने हाथों से ही देख रहे हैं. கண்ணு இல்ல, आंख में दृष्टि नहीं, ஆனால் விரலால் தடவி பார்க்கிறார்கள். लेकिन अपनी उंगलियों से देख रहे हैं அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். और कहते हैं ட்ரெயின் வருவதற்கு இன்னும் இத்தனை நிமிஷம் பாக்கி இருக்கிறது. ट्रेन आने में और इतने समय बाकी है. சரியான நேரம் வந்தது. जैसे समय आया, கண்ணு தெரியவில்லை, आंख तो नहीं दिख रहा है, ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரு மனமாய் எழும்பி लेकिन दोनों एक मन से उठकर சரியா லேடிஸ் டப்பா பக்கம் வந்து நிற்கிறார்கள். सही तरीके से लेडीज डब्बा के और खड़े हो गए. ஆச்சரியமாய் இருக்கிறது. आश्चर्यचकित हुआ. நமக்கு ரெண்டு கண்களை கத்த தெளிவாய் தந்திருக்கிறார். हमें तो परमेश्वर ने दोनों आंख दिए हैं, ஆனாலும் சரிவர பார்க்க முடியவில்லை. लेकिन हमें सही से दिखाई भी नहीं देता है. கண் தெரியாத தம்பதியர்கள் लेकिन जो पति पत्नी जिनकी आंखों में दृष्टि नहीं है, அவர்கள் விரலால் தடவி பார்த்து மணியை கண்டுபிடித்து अपनी उंगलियों से वे समय को देखकर சரியான இடத்துல வந்து நிற்கிறார்கள். और सही जगह पर आके खड़े हो गए. ட்ரெயின் வந்தது, ரெண்டு பேரும் சரியா ஏறி பிரயாணப்பட்டு போகிறார்கள். और जैसे ट्रेन आया वे सही तरीके से उस पर चढ़कर यात्रा भी कर चुके. கண் தெரியாத ஒரு குடும்பம், दृष्टि नहीं है वो ऐसे एक परिवार, புருஷனும் மனைவியும் ஒற்றுமையா இருக்கிறார்கள். लेकिन पति पत्नी के बीच में एकता था. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? प्रभु के बच्चे आप कैसे हो? திருமணத்தின் போது புருஷனாரோடு செய்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். विवाह के साथ आपने जो वाचा बांधा था, क्या आपके बीच में वह
संबंध अभी तक बना है। உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையிலே இன்று வரைக்கும் நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களேயானால் आपके मुंह से निकला हुआ वो शब्द में आप तक अभी तक प्रसन्न है तो நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பீர்கள். तभी आप प्रभु को प्रसन्न कर पाओगे। ஒரு சகோதரன் இருந்தார், एक भाई था, கோல்கேட் டூத் பேஸ்ட் கம்பெனில வேலை பார்த்து கொண்டிருந்தார். कोलगेट टूथपेस्ट कंपनी में वे नौकरी कर रहे थे, நல்ல சம்பளம். अच्छे कमाई। அவருடைய சம்பளத்தை பார்த்து அவருக்கு அநேக பெண் வீட்டார் வந்தார்கள். उनके कमाई को देखकर बहुत सारे उन्हें दुल्हन रिश्ता आया ஒரு சகோதரியை நியமித்து திருமணம் செய்து கொண்டார்கள். और उन्होंने एक रिश्ते को पक्का करके शादी भी कर ली। நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். अच्छे से जी रहे थे। வேலை செய்த இடத்துல नौकरी के स्थल में அந்த சகோதரனோடு பொறாமை கொண்ட சில மனிதர்கள் उनके जो विरुद्ध थे वहाँ पर, அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது जब वे भाई काम कर रहे थे, அவருக்கு தெரியாமலேயே சில கெமிக்கலை கொண்டு அவருடைய கண்ணுல வீசி விட்டார்கள், பவுடர். और उनके अनजान में ही कुछ केमिकल्स को उनके आंखों में डाल दिया। அந்த பவுடர் அவர் கண்கள்ல தூற்றின போது उस पाउडर जब उनके आंखों में लग गई थी, அவர் மிகுந்த கஷ்டப்பட்டு கைகளினால் கண்களை கசக்கி விட்டார். उन्होंने अपने हाथों से उस आंखों को मसल दी। கசக்கின போது அந்த கண்கள்ல பார்வை இழந்து போனார். आंखों को मसलने के वजह से आंखों की नजर चली गई। மனுஷருடைய பொறாமையினால் வந்த விளைவு, ये मनुष्यों की जलन से हुई सजा। கண்கள்ல பார்வை இழந்த போது अभी जब भाई की नजर चली गई, மனைவி புருஷனை விட்டு விட்டு தாய் வீட்டுக்கு கடந்து போய் விட்டார். पत्नी अपने पति को छोड़कर अपनी घर मायके चली गई। சகோதரர் மிகுந்த வேதனைப்பட்டார். भाई बहुत दुखित हुए। நன்றாக சம்பாதிக்கும் போது கூட இருந்த மனைவி अच्छे से जब मैं कमा रहा था, पत्नी मेरे साथ थी, கஷ்டப்படும் போது लेकिन जब मैं अभी तकलीफ उठा रहा हूँ, தன் புருஷனோடு பண்ண உடன்படிக்கை மறந்து पति के साथ किया वाचा भूलकर, அல்லது தன் வாயின் வார்த்தையை மறந்து यानी अपने मुंह के कबूल को भूलकर, தன் வாயின் வார்த்தையில உண்மையாய் இருக்க முடியாமல் अपने मुंह के कबूल में सच्चाई से न रहते हुए தன் புருஷனை விட்டு விட்டு தன் அம்மா வீட்டுக்கு போய்விட்டார். पति को छोड़कर मायके चली गई। சகோதரன் தன் தாயாரோடு சேர்ந்திருந்தார். अभी जो भाई था वो अपने भाई के संग बने रहे। அந்த சகோதரனுடைய தாயார் மரித்த போது जब भाई अपने माँ के साथ थे, मरने के बाद, அந்த சகோதரனுடைய மூத்த சகோதரனும் கூடவே இருந்தார். और इस भाई के बड़े भाई भी उसी घर पर थे। மனைவி விட்டு விட்டு போய்விட்டார். पत्नी तो चली गई, அம்மா இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் இருந்தார். माँ मेरे साथ है करके धैर्य में थे। அம்மாவும் மரித்து போனார்கள். माँ की भी मृत्यु हो चुकी। இப்பொழுது ஒரு சகோதரனுடைய மனைவி अभी उनके बड़े भाई के वाइफ, இந்த சகோதரனுக்கு வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். उन्होंने इस भाई को घर से हकल दिया। ஏன்னா கூட வைத்திருந்தால் சொத்துல பங்கு கொடுக்க வேண்டும். यदि इस अंधे भाई को साथ में रखेंगे तो जो भी प्रॉपर्टी है उसमें हिस्सा देना पड़ेगा என்று நினைத்து அந்த சகோதரர் ரோட்ல விரட்டி விட்டார்கள். ये मन में रख कर उस भाई को रोड में छोड़ दिए। அந்த சகோதரன் ஸ்டேஷன்ல அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகக்கூடிய இடத்துல இந்த செயின் இதெல்லாம் விற்று கொண்டிருக்கார், சங்கிலி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். और वो भाई क्या करते थे, रेलवे स्टेशन पर जो भी चेन्स वगैरह बेचते वैसे काम करते थे। சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கூறி அழுதார். वो भाई अपने जीवन में घटा हुआ संभव को बोलकर रोने लगे। சகோதரர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். आज भी वे जीवित है, அவரும் உயிரோடு தான் இருக்கிறார். बहन भी जीवित है। சகோதரனை வீட்டை விட்டு வெளியேற்றின சகோதரனுடைய மனைவி உயிரோடு தான் இருக்கிறார். जो स्त्री ने उस अंधे को बाहर धकल दिया था वो स्त्री भी जीवित है। உண்மை உள்ள மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவன். खराई मनुष्य ही प्रभु को प्रसन्न कर सकता है। வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். हमारे मुंह के बोली में खराई पना है, வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும். हमारे मुंह के शब्द में खरा होना है। சில பெண்களுக்கு புருஷனார் தேவை. कुछ पत्नियों को पति की आवश्यकता है, புருஷனாருடைய சம்பாத்தியம் தேவை. केवल उनकी पैसे की आवश्यकता है, புருஷனாருடைய பணம் தேவை. पति की पैसे की जरूरत है, ஆனால் புருஷனார் வேண்டாம். लेकिन पति की जरूरत नहीं। தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர் பேசும்போது கூட उस वैसे लोग जब बातें करते हैं புருஷனாருக்கு மரியாதை கொடுப்பதில்லை. पति को इज्जत नहीं देते हैं, அது வரும் போகும் என்று சொல்லி மிருகத்தை போல பேசுகிறார்கள். जानवर के समान उन्हें आदर करते हैं, वो आएगा जाएगा कर कर। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். के बच्चे आप बड़े चौकस रहिए। திருமணத்தின் போது தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்திலே வாய் திறந்து சொன்ன வார்த்தைகளை மறந்து போக கூடாது. विवाह के समय प्रमुख परमेश्वर के चरणों में आपने जो वाचा बांधा उसे मत भूलिएगा। வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும். आपके मुंह के बोली में सच्चाई से रहो। உண்மை உள்ள மனுஷன்
மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவன். क्योंकि खरा मनुष्य ही प्रभु को प्रसन्न कर सकता है. வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். आपके मुंह की बोली में खराई रहो. புருஷனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். अपने पति की आदर करो. இன்னைக்கு அநேகர் புருஷனை மதிப்பதில்லை. आज कई लोग पति की आदर नहीं करते. ஆபத்து வரு, संकट आएगी, ஆபத்து வரு. संकट आएगी. தேவனுடைய பிள்ளை புருஷனை மதிக்காவிட்டால் यदि तू अपने पति की आदर नहीं करेगी, திருமணத்தின் போது வாய் திறந்து சொன்ன வார்த்தையிலே உண்மை இல்லாது இருப்பீர்களே ஆனால் यदि तूने शादी के समय वाचा बांधा तो वाचा में सच्चाई से नहीं रहोगे. ஆபத்து வரும்போது கர்த்தருடைய சகாயம் கிடைக்காமல் போய்விடு. तो संकट जब तेरे जीवन में आएगी, प्रभु की सहायता तुझको ना मिलेगी. ஆனபடியால் வாயின் வார்த்தைகளிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए जो वाचा तुम मुंह से बोलते हो उस पर सच्चाई से रहो. உண்மை உள்ள மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவன். क्योंकि जो खरा मनुष्य उसी से प्रभु प्रसन्न रहता है. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால் यदि तुम प्रभु के प्रिय बच्चे रहोगे, இனி வரும் காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आने वाले काल का समय किस प्रकार होगा डरने की आवश्यकता नहीं. இதுவரைக்கும் உங்களை சுமந்து ஏந்தி நடத்தின ஆண்டவர் अब तक जो परमेश्वर तुम्हें संभाला उठाया फिरा है, உங்கள் மரண காலம் வரையிலே உங்களை சுமந்து நடத்துவார். आपके मृत्यु होने तक परमेश्वर आपको संभालेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं 2 கொரிந்தியரின் புஸ்தகம் दूसरा कुरिन्थियों के पुस्तक 9வது அதிகாரம் 9वां अध्याय 7வது வசனத்தை வாசிக்கும் போது 7वां वचन को जब हम पढ़ते हैं, हर एक जन जैसा मन में ठाने वैसी ही दान करे, न कुड़कुड़ा के और न दबाव से, क्योंकि परमेश्वर हर्ष से देने वाले से प्रेम रखता है. உற்சாகமாய் கொடுக்கிறஇடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். परमेश्वर हर्ष से देने वाले से प्रेम रखता है. அப்ப கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவதற்குரிய வழிகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். तो हम यही चीज को ध्यान कर रहे हैं, प्रभु को किस प्रकार हम प्रसन्न कर सकते हैं. எல்லா காரியங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் உண்மை காணப்பட வேண்டும். हर एक बातों में हमारे जीवन में सच्चाई पाना है. உற்சாகமாய் இருக்கிறஇடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். परमेश्वर हर्ष से देने वालों से प्रेम करता है. வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं யாத்ராமத்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक 25வது அதிகாரம் उसके 25वां अध्याय 2வது வசனத்தை வாசிக்கும் போது दूसरा वचन को जब पढ़ते हैं, इजरायलियों से यह कहना कि मेरे लिए बेट लाए, जितने अपनी इच्छा से देना चाहे उन्हें सबों से मेरी बेट लेना. அங்க கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார் यहाँ यहोवा मूसा से कहता है 25வது அதிகாரம் 2வது வசனத்துல 25 का दूसरा वचन में, மனப்பூர்வமாய் जो मेरे इच्छा से உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கு. और जो हर्षित के साथ ले आता है उन्हीं से मेरे बेट लेना. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். क्योंकि हर्ष से देने वालों पर ही प्रभु प्रेम रखता है. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கு என்று கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார். हर्ष के साथ और अपनी इच्छा के साथ जो बेट लाता है उन्हीं से बेट लेना करके यहोवा मूसा से कहता है. உற்சாகம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். हर्ष होना ये प्रभु बहुत ही प्रसन्न करता है. வேதத்தில் சொல்லும்போது पवित्र शास्त्र में कहता है, சமாதான பலியை செலுத்துகிறவன் जो कोई होम बलि चढ़ाता है மன உற்சாகமாய் செலுத்த கடவன். वो मन उत्साह से चढ़ाए. சமாதான பலியை செலுத்துகிறவன் மன உற்சாகமாய் செலுத்த கடவன். जो कोई होम बलि चढ़ाते हैं वे बहुत हर्षित होकर चढ़ाए. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். जो कोई दया दिखाता है वो हर्षित होकर दया दिखाए. வேதத்துல வாசிக்கிற पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அப்ப உற்சாகம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. हर्षित से देना ही प्रभु को प्रेम करता है. ரோமர் 12:8 எழுதப்பட்டிருக்கிறது, रोमियो के 12 में 8 में लिखा है, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். जो दया करते हैं वे उत्साह से दया करे. जो उपदेश हो वो उपदेश देने में लगा रहे, दान देने वाला उपद्रव से दे, जो अगुवाई करे वो उत्साह से करे, जो दया करे वह हर्ष से करे. இறக்க செய்கிறவன் உற்சாகமாய் இறக்க செய்ய கடவன். जो दया करे वे हर्ष से करे. அப்ப உண்மை உள்ள மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார். खरा मनुष्य प्रभु को प्रसन्न कर सकता है.
உற்சாகமுள்ள மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார். और जो हर्ष से देता है उस पर भी प्रभु प्रेम करता है. காணிக்கை கொடுக்கறவன் உற்சாகமாய் கொடுக்கணும். दान देने वाले उत्साह से देना है. சமாதான பலி செலுத்துகிறவன் உற்சாகமாய் செலுத்தணும். होम बलि चढ़ाने वाले उत्साह से चढ़ाना है. இரக்கம் செய்கிறவன் உற்சாகமாய் செய்யணும். दया करने वाले उत्साह से दया करना है. எந்த காரியத்தை செய்தாலும் जो कुछ तुम करोगे முறுமுறுப்பில்லாமல், बिना कुड़कुड़ाए, விசனப்படாமல், बिना मुरझाए, உற்சாகமாய் செய்கிறவன் जो हर्ष से करेगा கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறார். वो उसी से प्रभु प्रेम करता है. வேதத்தில் நான் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். पवित्र शास्त्र में हमें घटना पढ़ेंगे. நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார். एक न्यायाधीश प्रभु के पास आया था. அவன் இயேசுவை சோதிக்கும்படியாக கடந்து वो வந்தார். यीशु को परखने के लिए आया था. இயேசுவிடத்தில் வந்து यीशु के पास आकर நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி अनंत काल की जीवन पाने के लिए நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். मुझे क्या करना पड़ेगा करके मैं पूछा. இயேசு அதற்கு பிரதித்திரமாக यीशु ने इस प्रकार उत्तर दिया. நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று கேட்டார். व्यवस्था में तूने क्या पढ़ा है और तूने क्या पालन किया करके पूछा. அந்த மனுஷன் சொல்லுகிறான், वो व्यक्ति ने कहा உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் अपने परमेश्वर यहोवा को உன் முழு இருதயத்தோடு, तेरे पूरे बल से, உன் முழு ஆத்மாவோடு, तेरे पूरे प्राण से, உன் முழு பலத்தோடு, तेरे पूरे आत्मा से, உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து तेरे पूरे विचारों से ध्यान कर உன்னிடத்தில் அன்பு கூர்வது போல जिस प्रकार तू तुझसे प्रेम करता है பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். वैसे ही दूसरों से भी प्रेम करना करके लिखा है. இயேசு அந்த நியாயசாஸ்திரி நோக்கி यीशु ने उस न्याय से कहा நிதானமாய் உத்தரவு சொன்னாய், तू बहुत ही संक्षेप में उत्तर दिया. அப்படியே செய், ऐसे ही कर, அப்பொழுது பிழைப்பாய் என்றார். तू बच जाएगा. அவன் இயேசுவை சோதிக்கும்படியாய் வந்து இப்படி கேள்வி கேட்கிறார். परमेश्वर को परखने के लिए उसने प्रश्न पूछा. ஆண்டவர் சொன்னார், प्रभु ने कहा உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல जिस प्रकार तू तुझसे प्रेम करता है பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. दूसरों से भी प्रेम करे. இவன் தன்னை நீதிமான் என்று வெளியே காட்ட வேண்டும் என்று விரும்பினார். वो सोचा कि मैं अपने आप को धार्मिक बता सके, நீதிமான் என்று தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். अपने आप को धर्मी बताना चाहा. அவன் இயேசுவை நோக்கி கேட்கிறான், यीशु से पूछा உன்னிடத்தில் நீ அன்பாய் இருப்பது போல பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயாக என்று சொல்கிறாரே, आप कहते हो जिस प्रकार तुम तुमसे प्रेम करते हो दूसरों से भी प्रेम करे. எனக்கு பிறன் யார்? मेरे मेरे बाद कौन? எனக்கு பிறன் யார்? மற்றவன் யார்? दूसरा कौन है? உன்னிடத்தில் நீ அன்பாய் இருப்பது போல மற்றவரிடத்தில் அன்பாயிரு என்று சொல்கிறாரே, எனக்கு பிறன் யாரு? मेरे तू जिस प्रकार अपने आप से प्रेम करता है दूसरों से प्रेम कर कहता है ये दूसरा कौन है? அவனை புரிய வைக்கும்படியாய் ஆண்டவர் சந்தர்ப்பத்தை சொல்லுகிறார், சம்பவத்தை. उसको समझाने के लिए परमेश्वर एक घटना बताते हैं. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் புறப்பட்டு போகிறான். यरूशलेम से यरीहो तक एक मनुष्य निकल पड़ा. அவன் புறப்பட்டு போகையில் वो जब निकल रहा था கல்லர் கையில் அகப்பட்டான். तो डाकुओं के हाथ में फंस गया. கல்லர்கள் அவனை பிடித்து डाकुओं ने उसे पकड़कर அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு उसके सारे कपड़ों को फाड़ दिया. அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். उसे घायल कर दिए थे. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வருகிறார். तो वहां पर से एक याजक निकला. இந்த மனுஷன் காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான். ये मनुष्य तो घायल होकर मरा पड़ा है. ஆசாரியன் பார்க்கிறான், பார்த்துவிட்டு அப்படியே வழி விலகி போய் விடுகிறார். याजक ने देखा और वहीं से निकल गया. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாதையில் ஒரு லேவியன் கடந்து வந்தார். वहाँ थोड़ी देर के बाद वहाँ पर से एक लेवी आया. லேவியன் அந்த குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனை பார்க்கிறார். लेवी ने भी उस अधमरा मनुष्य को देखा. பார்த்துவிட்டு அப்படியே பக்கமாய் விலகி போகிறார். देखकर वैसे ही मुड़ गया. பின்பு ஒரு சமாரியன் வந்தான். फिर वहाँ से एक सामरी आया. சமாரியன் வந்து सामरी आकर அந்த குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனை கண்டு उस अधमरा मनुष्य को देखकर மனதுருகி उस पर दया कर அந்த மனிதனிடத்தில் வந்து उस मनुष्य के पास आकर அவனுடைய காயங்களை கட்டி उसके गांवों को बांधकर அவன் காயங்கள்ல எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து उसके घायलों में तेल लगाकर அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி उसको अपने वाहन में बिठाकर சத்திரகாரன் கையில போய் விட்டு விட்டார்.
और उसे जाकर वैद्य के पास छोड़ दिया। இப்படி இருக்க इस प्रकार கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த மனுஷனுக்கு जो डाकुओं के हाथ में फंसा हुआ उस व्यक्ति को பிறன் யார் என்று கேட்டார். दूसरा कौन है इसके लिए? கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த மனுஷனுக்கு डाकुओं के हाथ में फंसा हुआ इस व्यक्ति के लिए இந்த மூன்று பேரில் எவன் அவனுக்கு பிறனாய் இருந்தார்? इन तीनों में से कौन उसके लिए दूसरा व्यक्ति था? ஆசாரியனா, क्या याजक था? லேவியனா, क्या लेवी था? சமாரியனா? या सामरी था? இந்த மூன்று பேர்ல யார் அவனுக்கு பிறன்? ये इन तीनों में से कौन उसका पड़ोसी है? நியாயசாஸ்திரி யோசித்து பார்க்கிறார். अभी ये इंसान सोचने लग गया। ஆசாரியன் வந்தான், பக்கமாய் விலகி போனார். याजक आया, वो भी निकल गया। லேவியன் வந்தான், பக்கமாய் விலகி போனார். लेवी आया, वो भी निकल गया। சமாரியன் வந்துதான் அவனுடைய காயத்தை கட்டி எண்ணெய் வார்த்து சத்திரத்துல கொண்டு விட்டார். बल्कि सामरी ने आकर गांवों पर तेल डालकर पट्टियां बांधकर उसे वैद्य के पास छोड़ा। அப்ப இந்த மூன்று பேர்ல இந்த காயப்பட்ட மனுஷனுக்கு பிறன் யார் என்று तो ये तीनों मनुष्य में पड़ोसी कौन है? அவன் யோசித்து பார்த்து விட்டு சொல்லுகிறார். सोचकर कहता है அது அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் அவனுக்கு பிறன் என்று சொன்னார். जिसने उस पर दया की वही उसका पड़ोसी है। அப்பொழுது இயேசு அந்த நியாயசாஸ்திரி பார்த்து சொன்னார், तो यीशु ने उस व्यवस्थापक से कहा நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொன்னார். तू भी उठ जाकर इसी प्रकार कर। நீயும் போய் அந்தபடியே செய். तू भी इसी प्रकार कर। இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். जो दया करता है वो हर्ष से करना है। இது நல்ல சமாரியன் ये अच्छी सामरी காயப்பட்ட மனுஷனுக்கு, घायल हुआ मनुष्य को, குற்றுயிராய் கிடந்த மனுஷனுக்கு अधमरा पड़ा हुआ मनुष्य को அவன் இரக்கம் செய்தான். वो दया किया। அந்த காயப்பட்ட மனுஷனுக்கு இந்த நல்ல சமாரியன் பிறனாய் காணப்பட்டான். एक घायल हुआ व्यक्ति के लिए अच्छा सामरी पड़ोसी के समान दिखा। உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயாக. जिस प्रकार अपने आप से प्रेम करता है दूसरों से भी प्रेम करे। தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे ஞான ஸ்நானம் எடுக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். जब हम बपतिस्मा लेते हैं तब हम प्रभु के प्रिय बच्चे बनते हैं। ஞான ஸ்நானம் எடுப்பது மட்டுமல்ல, केवल बपतिस्मा लेना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். प्रभु के सामने हमने बांधा हुआ हर एक वाचा के लिए हम सच्चाई से रहना है। கொடுக்கிற காரியங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लिए देने में हम बहुत हर्षित से देना है। சமாதான பலி செலுத்துகிறவன் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். होम बलि चढ़ाता है वह उत्साह से चढ़ाना है। இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு இரக்கம் செய்ய जो வேண்டும். दया करता है वह हर्ष से दया करना है। அப்ப ஞான ஸ்நானம் மட்டும் எடுத்தால் போதாது. केवल बपतिस्मा लेना काफी नहीं, தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். हम प्रभु के चरण में बढ़ने वाले बच्चे होना है। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कईयों का कहना है நான் ஞான ஸ்நானம் எடுத்து விட்டேன் என்று திருப்தி கொள்ளுகிறார்கள். और मैंने बपतिस्मा तो ले लिया हूँ करके तृप्त होकर बैठे हो। ஞான ஸ்நானம் எடுத்தது மட்டுமல்ல, केवल बपतिस्मा लेना काफी नहीं, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं 1 சாமுவேலின் புஸ்தகம் पहला शामुएल की किताब 2வது அதிகாரம் दूसरा अध्याय 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது उसके 31वां वचन को जब हम पढ़ते हैं, सुन वे दिन आते हैं कि मैं तेरा बुचबल और तेरे मूल पुरुष के घराने का बुचबल ऐसा तोड़ डालूंगा कि तेरे घराने में कोई बूढ़ा होने न पाएगा। 1 சாமுவேல் पहला शामुएल 2வது அதிகாரம் दूसरा अध्याय 31வது வசனத்தை வாசிக்கும் போது 21वां वचन में इस प्रकार लिखा है, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் शामुएल ये बच्चा கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के घराने में पड़ा। சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் शामुएल बालक கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். यहोवा के समूह पर बढ़ा। அப்போ கர்த்தருடைய சந்நிதியிலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்தான். शमूएल बालक बढ़ता गया यहोवा के समूह। அவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे ஞானஸ்நானம் எடுப்பது மட்டுமல்ல, केवल बपतिस्मा लेना काफी नहीं, நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हमें सच्चाई से रहना है। எந்த காரியத்தை செய்தாலும் कोई भी कार्य करो முறுமுறுப்போடு அல்ல, बिना कुड़कुड़ाए, விசனத்தோடு அல்ல, बिना जबरदस्ती से, உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். उत्साह के साथ करना है। உற்சாகமாய் கிரியை செய்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். क्योंकि हर्ष होकर जो क्रिया करता है उस पर प्रभु प्रेम करता है। இப்படி கர்த்தருடைய பிரியத்தை
நாம் சம்பாதித்து इस प्रकार प्रभु की प्रिय को कमाकर கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழும்போது यदि तुम प्रभु को प्रसन्न कर कर जीना सीखोगे, கர்த்தர் நம்முடைய முதிர் வயது ஆகும் வரைக்கும் परमेश्वर आपके बुढ़ापे होने तक, நம்முடைய மரண காலம் வரைக்கும் கர்த்தரை சுமப்பார். आपके मृत्यु तक प्रभु आपको संभालेगा. நம்முடைய மரண காலம் வரைக்கும் கர்த்தரை தாங்குவார். आपके मृत्यु तक परमेश्वर आपको उठाएगा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய சந்நிதியில வளரணும். प्रभु के समूह पर बढ़ना है. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். यीशु मसीह ने बपतिस्मा लिया. இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். यीशु मसीह बढ़े அவர் ஆவியிலே பலன் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और आत्मा में बलवंत हुए. லூக்கா சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 2வது அதிகாரம் दूसरा अध्याय அந்த 40வது வசனத்தை வாசிக்கும் போது उसके 40वां वचन को जब हम पढ़ते हैं, और बालक बढ़ता और बलवंत होता और बुद्धि से परिपूर्ण होता गया और परमेश्वर का अनुग्रह उस पर था. பிள்ளை வளர்ந்து बालक बढ़ता ஆவியிலே பலன் கொண்டு आत्मा में बल होकर ஞானத்தினால் நிறைந்தது. बुद्धि में परिपूर्ण होता गया. ஆவியில் பலன் கொண்ட பிள்ளை परमेश्वर का अनुग्रह उस पर था. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. बालक बढ़ता और बलवंत होता गया. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டுமானால் यदि हम प्रभु के प्रिय बच्चे होकर जीना है, ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். हमारा आत्मा बलवंत होना ऐसा प्रभु चाहते हैं. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல इस प्रकार पिता अपने बच्चे को उठाता है, கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளை சுமக்கிறார். ऐसे ही परमेश्वर अपने प्रिय बच्चों को उठाता है. ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். हम आत्मा में बलवंत पाए हुए बच्चे बनना है. ஆவியில் பலன் கொள்ள வேண்டுமானால் यदि हमारी आत्मा में बल पाना है, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் शमूएल नामक का बालक கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தது போல इस प्रकार प्रभु के भवन में पला गया, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வளர வேண்டும். ऐसे ही प्रभु के चरण में पलना है. கர்த்தருடைய சன்னதியில் வளர வேண்டும். प्रभु के समूह में हमें बढ़ना है. கர்த்தருடைய பிரசன்னத்திலே வளர வேண்டும். प्रभु की उपस्थिति में बढ़ना है. அப்ப தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே வளரும் போது जब हम प्रभु के समूह और प्रभु की उपस्थिति में बढ़ते रहेंगे, நம்முடைய ஆவியிலே பலன் तो உண்டாகிறது. हमारा आत्मा में बल होती है. ஆவியிலே பலன் உண்டாகிறது. हमारा आत्मा बलवंत होता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆவியிலே பலன் வரும்போது जब हमारा आत्मा बलवंत होता है, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கிருபை பெறுகிறது. हमारी अनुग्रह बढ़ती है. ஆவியிலே பலன் கொள்ள आत्मा में बल पाने ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். एक परमेश्वर का व्यक्ति प्रभु के चरण को कभी नहीं छोड़ना. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியிலே பலன் வரும்போது एक व्यक्ति के अंदर जब आत्मा में बल आती है, அவன் தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறார். वो अधिक से अधिक प्रभु के चरण से हाफता है. தேவ சமூகத்தை விட்டு விலகி போக மனமில்லாமல் காணப்படுகிறார். प्रभु के चरण को छोड़कर जाने की उस मन में इच्छा नहीं होती. இயேசு கிறிஸ்து ஆவியிலே பலன் கொண்டார். यीशु मसीह आत्मा में बलवंत पाए. அந்த லூக்கா 2வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கும் போது लूका रचित सुसमाचार दूसरा अध्याय का 43 वचन को जब हम पढ़ते हैं, जब वे उन दिनों को पूरा करके लौटने लगा तो बालक यीशु यरूशलेम में रह गया और यह उसके माता पिता नहीं जानते थे. இயேசு கிறிஸ்து 12 வயது ஆகும்போது यीशु मसीह जब 12 वर्ष के थे, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார். यरूशलेम के प्रभु के मंदिर में ले गए थे. தாயும் தகப்பனும் போய் விட்டார்கள். उसके माता पिता तो लौट गए, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்திலே வீற்றிருந்தார். लेकिन बालक यीशु यरूशलेम में रह गया, தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறார். प्रभु के भवन में रह गया, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போகவில்லை. प्रभु के भवन से हटा नहीं. ஆவியிலே பலன் கொண்ட பிள்ளை. आत्मा में बल पाया हुआ बच्चा, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. बच्चा बढ़ता और आत्मा में बल पाता गया. ஞானஸ்நானம் பெற்றவர்கள், बपतिस्मा लिए वे लोग கிறிஸ்துவுக்குள் குழந்தையாய் பிறந்தவர்கள், जो कोई मसीह में बच्चे जन्मे गए, தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே நீங்கள் பலன் கொள்ள வேண்டும். आप लोग आत्मा में बलवंत हो जाइए. ஆவியில் பலன் கொண்ட ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார். जो जिनके भी आत्मा में बल है वो प्रभु के समूह को चाहता है. தாவீது சொல்லும்போது दाऊद इस प्रकार कहता है, கர்த்தருடைய சந்நிதியில் நான் எப்பொழுது வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறார். मैं कब यहोवा के भवन में जाऊंगा करके हाफता हूँ, கர்த்தருடைய ஆராதனை முடித்து வீட்டுக்கு போக மனமில்லை. क्योंकि प्रभु की आराधना समाप्त होने पर घर जाने की मन नहीं. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல வாசிக்கும்
வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम इस प्रकार पढ़ते हैं, லூக்கா 2வது அதிகாரத்திலே लूका रचित सुसमाचार के दूसरा अध्याय ஒரு விதவையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. एक विधवा के बारे में कहा गया है। ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த ஏழை விதவை यहाँ पर एक 84 वर्ष के बूढ़ी தேவாலயத்தை விட்டு நீங்காமல் प्रभु के भवन को छोड़कर இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். रात दिन उपासना करती रहती थी। இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். रात और दिन उपवास और प्रार्थना करती रहती थी। தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறார். प्रभु के भवन को कभी छोड़ी नहीं वो। அப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாத ஒரு மனுஷன், ஆவியிலே பலன் கொண்ட ஒரு மனுஷன். प्रभु के चरण को जो नहीं छोड़ता है उसका आत्मा ही बलवंत पाया हुआ आत्मा है। 84 வயது உள்ள ஒரு விதவை. वो 84 वर्ष का विधवा थी। வயது ஒரு காரியம் அல்ல. उसका बूढ़ापन एक कारण नहीं था। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறீர்கள்? आज प्रभु के बच्चे आप कैसे हो? இன்றைக்கு உள்ள விதவைகள் வீடு வீடாய் அலைகிறார்கள். आज के विधवा लोग घर घर बटोरते हैं। அல்லாவிட்டால் மற்றவர்களை வீட்டுல கொண்டு வைத்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். नहीं तो उनके घर पर कोई बैठ के बात करता रहता है। மணிக்கணக்காய் பேசுகிறார்கள். घंटे घंटे बात करते हैं। ஆவியில் பலன் கொண்டவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக மாட்டார்கள். जिनका आत्मा में बल पाया है वे कभी प्रभु के मंदिर को नहीं छोड़ेंगे। தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். जब इस संसार में हम जी रहे हैं, தேவ சமூகத்தை விட்டு விலக கூடாது என்றால் यदि प्रभु के समूह से नहीं हटना है, ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருப்பது என்றால் அல்ல. एक ही जगह पर बैठने की आवश्यकता नहीं। உலகத்துல பல வேலைகள் உண்டு. हमारी बहुत सारी कामकाजी होती है। அவைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலக கூடாது. उन कामों के बीच में भी प्रभु की उपस्थिति हमसे नहीं हटना है। நம்முடைய இருதயம் எப்போது இயேசுவோடு கூட உறவாடி கொண்டு இருக்க வேண்டும். हमारा हृदय अक्सर प्रभु के साथ बातें करना है। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யாத்ராகமத்தின் புஸ்தகம் निर्गमन की पुस्तक 33வது அதிகாரம் 33वां अध्याय 11வது வசனத்தை வாசிக்கும் போது उसके 11वां वचन को जब हम पढ़ते हैं, और यहोवा मूसा से इस प्रकार आमने सामने बातें करता था जिस प्रकार कोई अपने भाई से बातें करे, और मूसा तो छावनी से लौट आता था, पर यहोशू नामक एक जवान जो नून का पुत्र और मूसा का सेवक था वह तंबू में से न निकलता था। அங்கே நாம் வாசிக்கிறோம். यहाँ इस प्रकार पढ़ते हैं, யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் यहोशू नामक एक जवान ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. छावनी तंबू में से न निकला था। ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் तंबू में से न निकलता था। ஒரு வாலிபன் एक जवान அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். मेल मिलाप तंबू में से न निकलता था। மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். मूसा से प्रभु ने बात किया, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். इस्राएल लोगों को मैंने मिस्र देश से बाहर ले आया। இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். इस इस्राएल लोगों को कनान देश को मैं दिलाऊंगा करके वायदा किया। உனக்கு அடுத்து யோசுவாவை நீ பிரதிஷ்டை பண்ணு. तेरे अगले पद में तू यहोशू को नियम कर। எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு मिस्र देश से निकाल के ले आया वो इस्राएली लोगों को ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்த இந்த யோசுவா मेल मिलाप तंबू से ना हटा हुआ ये यहोशू தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான் என்று சொல்லுகிறார். यही लोगों को बटोरा करके देगा। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். परमेश्वर के प्रिय बच्चे बनकर जीना है। இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை ஏந்தி சுமந்தார். अब तक परमेश्वर ने हमें संभाला उठाया। ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்தார். एक पिता अपने बच्चे को जैसा उठाता है वैसे उठा ले आया। இந்த முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை சுமக்க வேண்டும். अंत तक मृत्यु तक परमेश्वर हमें वैसे ही संभालना है। ஒரு தகப்பன் தனக்கு பிரியமான பிள்ளையை சுமப்பது போல एक पिता अपने बच्चों को जिस प्रकार उठाता है கர்த்தர் நம்மை சுமக்க வேண்டும். परमेश्वर हमें उठाना है। கீழ்ப்படியாத பிள்ளை, आज्ञा उल्लंघन बच्चे को, ஒரு अடங்காத பிள்ளை, एक जिद्द बच्चे को, முரட்டாட்டம் பிடித்த பிள்ளையை தகப்பன் சுமக்க மாட்டார். एक बहुत ही कठोर बच्चे को पिता कभी उठाएगा नहीं। ஒரு சந்தோஷமாய் சுமக்க மாட்டார். खुशी से नहीं उठाएगा।
தனக்கு பிரியமான பிள்ளையை தகப்பன் சுமக்கிறார். लेकिन जिस बच्चे से वो प्रेम करता है उस बच्चे को अक्सर उठाएगा। நம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். वैसे ही हम प्रभु के प्रिय बच्चे बनकर जीना है। ஞானஸ்நானம் எடுக்கும் போது கர்த்தருடைய பிரிய நம்மேல் கடந்து வருகிறது. जब हम बपतिस्मा लेते हैं तो प्रभु हमसे प्रसन्न हो जाते हैं, அது நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிறோம். यानी हम प्रभु के प्रिय बच्चे बन जाते हैं। ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் जिन्होंने बपतिस्मा लिया है, வாயின் வார்த்தைகளில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். हमारे मुंह के शब्दों में हम सच्चाई पाना जाना है। கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையிலே प्रभु के साथ किया गया वाचा, மரண வரைந்த உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். मृत्यु तक हम सच्चाई में रहना है। நாம் செய்கிற காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் हम जो कुछ काम करते हैं நாம் உற்சாகமாய் செய்ய வேண்டும். उसमें उत्साह के साथ करना है, கர்த்தருடைய பிரிய நம்மேல் கடந்து வரும். तभी प्रभु हमसे प्रेम करेगा। எந்த காரியத்திலும் முறுமுறுக்க கூடாது. किसी बातों पर कुड़कुड़ाइए मत। மாத்திரமல்ல इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் வளர வேண்டும். और प्रभु के समूह में हमें बढ़ना है। கர்த்தருடைய சந்நிதியிலே வளர வளர जितने हम प्रभु के समूह में बढ़ेंगे, ஆவியில் பலன் கொள்ளுகிறோம். हमारा आत्मा बलवंत होएगा, ஆவியில் பலன் கொள்ளுகிறோம். हमारा आत्मा बल पाएगा। ஆவியில் பலன் கொள்ளாமல் आत्मा यदि बल नहीं पाएगा, இன்னைக்கு அநேகர் மாம்சத்துல பலன் கொள்ளுகிறார்கள். आज कई लोग शारीरिक रीति से बलवंत हो रहे हैं। மாம்சத்துல பலன் கொள்ளுகிறதுனால் शारीरिक तौर से बलवंत होकर அவருடைய வாழ்க்கையில கோபம் உண்டாகிறது, उनके जीवन में क्रोध झलकता है, எரிச்சல் உண்டாகிறது, जलन झलकता है, பகை, ईर्ष्या வைராக்கியம், और ईर्ष्या, जलन, கசப்பு, कड़वापन, பெருமை, घमंड, நான் என்கிற அகம்பாவம், मैं करके अहंकार, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு மாம்சத்துல பலன் கொள்ளும் போது அவர்களுக்குள்ளே தலை தூக்குகிறது. ये सारे जलन उनके आत्मा में झलकती है। இப்படிப்பட்ட காரியங்கள் பெருகும் போது जब इन सारे शारीरिक गुण झलकता है, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இடறி போகிறார்கள். आत्मिक जीवन में डगमगा जाते हैं। ஆவியில் பலன் இல்லாதபடினாலே जो कोई आत्मा में निर्बल है, மாம்சத்தில் பலன் கொள்ளும் போது यदि हम शारीरिक में बल पाएंगे மாம்சத்தின் சுபாவங்கள் அவர்களை மேற்கொண்டு तो शारीरिक गुण हम पर प्रबल होकर ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இடறி போக பண்ணுகிறது. आत्मिक जीवन को हटा देती है। அப்போஸ்தலனாகிய பேதுரு प्रेरित पत्रस தன் வாழ்க்கையில பரிசுத்தாவியின் பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக जो अपने जीवन में पवित्र आत्मा के अभिषेक पाने से पहले ஆவியில் பலன் இல்லாத காரணத்தினால் उनके आत्मा में निर्बल होने के कारण இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியாது என்று சொல்லி மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினார். यीशु मसीह कौन है करके मैं नहीं जानता करके उसने इनकार करके शपथ खाई। ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். यदि आप भी आपका आत्मा में बलवंत हो तो आप प्रभु को प्रिय बच्चे बनकर जी सकेंगे। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று 3 வாலிபர்கள் இருந்தார்கள். शद्रक मेशक अबेदनेगो करके 3 जवान बच्चे थे। அவர்கள் ஆவியில் பலன் கொண்டவர்களாய் இருந்தார்கள். उनका आत्मा बलवंत था, ஆவியில் பலன் உள்ளவர்கள். वे आत्मा में बल पाए थे। அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்கி வைத்திருந்தார் ராஜா. उनके सामने एक बड़ा मूर्ति बनवा कर खड़ा किया था राजा ने। அந்த பொற்சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். उस मूर्ति के सामने सिर झुकाकर दंडवत करने की विनती रखी गई थी। அப்படி செய்யாவிட்டால் यदि कोई वैसा ना करे அவர்கள் எரிகிற அக்கினி ஜூளையிலே போடப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. उन्हें जलने आग में फेंका जाएगा करके कहा गया था। ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் लेकिन ये शद्रक मेशक अबेदनेगो 3 जवान बच्चे அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார்கள், उन्होंने धैर्य से कहा, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். हम जिसकी उपासना करते हैं वह परमेश्वर हमें बचाने की सहायता करेगा। அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலே यदि वो हमें बचा भी न दे, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். इस मूर्ति की दंडवत नहीं करेंगे, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். इस सोने की मूर्त की दंडवत नहीं करेंगे। வைராக்கியமாய் நிற்கிறார்கள். ऐसे वैराग्यता से खड़े हुए, தங்கள் ஜீவன் கூட அவர்களுக்கு பெரிதாய் தெரியவில்லை. उनके लिए उनका प्राण भी बड़ा नहीं लगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மறுதலிக்க கூடாது. परमेश्वर के बच्चे प्रभु को कभी इनकार न करना, ஆண்டவரை மறுதலித்து விடக் கூடாது. प्रभु को कभी इनकार न कर देना। காலங்கள் மாறு, दिन निकलेगी, சூழ்நிலைகள் மாறு, परिस्थितियां बदलेगी, வாதைகள் கொள்ளை நோய்கள் வருகிறது, बाद विपत्तियां बढ़ेगी, உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வந்தாலே संकट मुसीबत बढ़ने पर भी சூழ்நிலைகளை கண்டு தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போய்விடக் கூடாது. परिस्थितियों को देखकर प्रभु को पीछे न हटा दे। நீங்கள் ஆவியிலே பலன் கொள்ள வேண்டும். आप आत्मा में बलवंत होना है। ஆவியில் பலன் இல்லாதவர்கள் கிறிஸ்துவை மறுதலித்து விடுவார்கள். जो इनको भी आत्मा में बल नहीं, वे प्रभु को इनकार कर देंगे। நீங்கள் ஆவியில் பலன் கொள்வதற்காகத்தான்
என்றால் यदि आप आत्मा में बल पाना है तो தேவ சமூகத்திலே நீங்கள் வளர வேண்டும். प्रभु के समूह में बढ़ना है, தேவ சமூகத்திலே வளர வேண்டும். प्रभु की उपस्थिति में बढ़ना है, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் நீங்கள் காத்திருக்க வேண்டும். प्रभु को उपस्थिति को कभी छोड़ना नहीं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆவியிலே பலனுள்ள ஒரு மனுஷன் आत्मा में बल पाया हुआ व्यक्ति இப்படி சொல்லுவார், इस प्रकार कहेगा, கர்த்தருடைய கையில் நன்மையை பெற்ற நான் प्रभु के हाथ से भलाया पाया हूँ मैं, கர்த்தருடைய கையில் தீமையை பெற வேண்டாமோ? क्या प्रभु के हाथ से कभी बुराई नहीं पा सकता? எத்தனையோ அழிவு. कितने ही नुकसान। யோபு தன் வாழ்க்கையில அத்தனையை இழந்து போனார். अय्यूब ने अपने जीवन में सब कुछ खो बैठा, அத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து போனார். सारा आशीर्वाद खो बैठा। ஆசீர்வாதங்களை இழந்தது மட்டுமல்ல, आशीर्वाद ही केवल नहीं खोया, பிள்ளைகளை எல்லாம் இழந்து போனார். अपने बच्चों को खोया, தன் சரீரத்தில் இருந்த ஆரோக்கியத்தை இழந்து போனார். अपने तंदुरुस्ती को खोया। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயோ इस परिस्थिति में भी யோபுடைய ஆத்மா பலனாயிருந்தது. अय्यूब का आत्मा बल था, அவன் ஆவியில பலனுள்ளவனாயிருந்தார். वो आत्मा में बलवंत इंसान था। தைரியமாய் சொல்லுகிறார், ये बहुत हिम्मत से कहता है, கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நான் यहोवा के हाथ से भलाई पाया हुआ मैं, அவருடைய கையில் இருந்து தீமையை பெற வேண்டாமோ? क्या उसके हाथ से मैं कभी बुराई नहीं पा सकता? கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் கடந்து வர வேண்டுமானால், यदि प्रभु की प्रसन्नता आपके ऊपर होना है, அல்லது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை என்று அழைக்கப்பட வேண்டுமானால், नहीं तो आप प्रभु के प्रिय बच्चे कहलाया जाना है, நீங்கள் ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகளாய் இருக்க तो வேண்டும். आप बच्चे आत्मा में बलवंत होना है, ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். आप बच्चे आत्मा में बलवंत पाना है। அல்லேலூயா. हालेलुया। ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால், यदि आप आत्मा में बलवंत पाए हुए बच्चे बनेंगे, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல जिस प्रकार एक पिता अपने बच्चे को उठाता है, கர்த்தர் உங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து வழி நடத்துவார். वैसे ही परमेश्वर आपको भी उठाएगा, संभालेगा और छुड़ाएगा। நம்ம ஆவியிலே பலன் கொள்ளும் போது आप आपके आत्मा में जब बल पाओगे ஆவியானவர் நம்மை நடத்துவார். तो आपको परमेश्वर चलाएगा। இன்னைக்கு எல்லாரையும் நடத்த முடியவில்லை. आज सभी लोग को नहीं चला पाएगा। ஆவியில் பலன் இல்லாதவர்கள் जिनकी भी आत्मा में बल नहीं है, எடறி போகிறார்கள். वे ठोकर खाएंगे। எல்லாரையும் ஒன்று போல் நடத்த முடியாது. सभियों को एक प्रकार नहीं चला सकते। ஆவியில் பலன் உள்ளவர்கள் நிற்பார்கள். जिनकी आत्मा में बल है वे स्थिर खड़े रहेंगे। ஆவியில் பலன் இல்லாதவர்கள் எடறி போகிறார்கள். जिनकी आत्मा निर्बल है वे ठोकर खाते हैं। அப்ப ஆவியிலே நாம் பலன் அடைவது மட்டுமல்ல, हम केवल आत्मा में बल नहीं पाएंगे, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். आत्मा के जरिए चलाए जाने वाले बनना है। நேத்து நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ரோமர் நிருபம் रोमियो की पुस्तक அந்த 8வது அதிகாரம் 8वां अध्याय அந்த 14வது வசனத்தை வாசிக்கும் போது 14 वचन को जब पढ़ते हैं, इसीलिए कि जितने लोग परमेश्वर की आत्मा के चलाए चलते हैं वे ही परमेश्वर के पुत्र हैं। எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ जितने लोग परमेश्वर की आत्मा के चलाए चलते हैं அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். वे ही परमेश्वर के पुत्र हैं। இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் நடத்தினார். यीशु मसीह को पवित्र आत्मा ने चलाया, ஆவியானவராலே நடத்தப்பட்டு पवित्र आत्मा ने उन्हें चलाकर வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जंगल ले गया था करके यहाँ लिखा है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை ஆவியானவர் நடத்த வேண்டும். प्रभु के बच्चे पवित्र आत्मा में चलाना है। ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, पवित्र आत्मा के जरिए चलाए जाने वाला अनुभव। இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் நடத்தினார். यीशु मसीह को पवित्र आत्मा ने चलाया, வனாந்தரத்துக்கு நேராக நடத்தினார். जंगल की ओर चलाया। இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहता है என்னை ஆவியானவர் நடத்துகிறார், मुझे पवित्र आत्मा चलाता है, ஆண்டவர் என்னை நடத்துகிறார். पवित्र आत्मा चलाते हैं। ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி प्रभु चला रहा है कहकर ஒரே வேலைக்கு நேராகவே நடத்துகிறார். और अक्सर नौकरी के लिए चलाता है। வியாபாரம் என்று வியாபாரத்துக்கு நேராகவே நடத்துகிறார். धंधा कहकर धंधा व्यापार में ही चलाता है। தொழில் என்று சொல்லி தொழிலுக்கு நேராக நடத்துகிறார். व्यापार कहकर व्यापार में ही चलाता है। திருமண வீடு என்று சொல்லி திருமண வீட்டுக்கு நேராக நடத்துகிறார். शादी का घर शादी के सम्मेलन में ही चलाता है। சொந்த பந்தம் என்று ஓடுகிறார்கள். रिश्तेदार के लिए भागते हैं। சுகபோகமான அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். सुख विलास के साथ जी रहे हैं। ஆவியானவர் நடத்தி
நடத்தினால் यदि यदि पवित्र आत्मा चलाए, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நடத்த மாட்டார். इस प्रकार की चीजों में नहीं चलाता, பரிசுத்த ஆவியான வனாந்தரத்துக்கு நேராய் நடத்துகிறார். क्योंकि पवित्र आत्मा जंगल की ओर चलाता है, பரிசுத்த ஆவியான ஜெபத்திலே நடத்துவார். पवित्र आत्मा प्रार्थना में चलाता है, பரிசுத்த ஆவியான உபவாசத்திலே நடத்துவார். पवित्र आत्मा उपवास में चलाता है, பாடுகளின் பாதையிலே கத்த நடத்துகிறார். संकट के रास्ते में हमें चलाता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். यीशु मसीह को पवित्र आत्मा ने जंगल ले गया, இயேசு கிறிஸ்துவை ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு यीशु मसीह को पवित्र आत्मा ने जंगल में ले गया, அங்கே சாத்தான் சோதிக்க வந்தான். और शैतान ने उसकी परीक्षा करते आई, இயேசு கிறிஸ்து சாத்தானை வசனத்தினாலே ஜெயித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परंतु यीशु मसीह ने शैतान को वचन से जीत लिया। சாத்தானை வசனத்தினால் ஜெயித்தார். यीशु मसीह ने शैतान को वचन से जीत लिया। தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. परमेश्वर के बच्चों को और शैतान के बच्चों का अंतर है। நீதியை செய்யாதவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. जो कोई धार्मिक काम नहीं करता है वो प्रभु के द्वारा जन्माया गया नहीं है। தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. जो कोई अपने बंधुओं से प्रेम नहीं करता है वह प्रभु के द्वारा जन्माया गया नहीं है। பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை பாவத்துக்கு நேராக நடத்த மாட்டார். क्योंकि पवित्र आत्मा किसी व्यक्ति को पाप के रास्ते में नहीं चलाता। பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார். पवित्र आत्मा हर एक व्यक्ति को पवित्रता की ओर चलाता है। காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவர்கள் देखने वाले भाई बंधु से प्रेम न करने वाले ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்கிறார்கள். पवित्र आत्मा में चलाता है करके कहते हैं। காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் जो कोई अपने देखने वाले भाई बंधु से प्रेम नहीं करता, காணாத சகோதரத்தில் அன்பு கூறுவது எப்படி? अंधे का परमेश्वर से किस प्रकार प्रेम कर सकता है? காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் देखने वाले भाई बंधु से प्रेम न करने वाला காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. अंधे का परमेश्वर से प्रेम नहीं कर सकता। சிலரை பிசாசு நடத்த ஆரம்பித்துவிடும். ऐसे ही कुछ लोगों को शैतान चलाने लग जाता है। ஏன் சொன்னா क्यों? அவர்கள் ஆவினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி मैं आत्मा के द्वारा चलाया जा रहा हूँ कहकर ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். पवित्र आत्मा ही मुझे चलाता है कहते हैं। ஆவியானவர் தான் நடத்துகிறார் என்று சொல்லி पवित्र आत्मा ही मुझे चला रहा है कहकर காண்கிற சகோதரனிடத்தில் அன்பா இருக்க மாட்டார்கள். देखने वाले भाई बंधु से प्रेम नहीं करते, ஜெபத்துக்கு நேரம் கொடுப்பதில்லை, प्रार्थना के लिए समय नहीं देते, உபவாசத்துக்கு நேரம் கொடுப்பதில்லை, उपवास के लिए समय नहीं देते, கர்த்தருக்காக பாடுபடுவதற்கு நேரம் கொடுப்பதில்லை, परमेश्वर के लिए बोझ उठाने के लिए समय नहीं देते, உலகத்துக்கு நேராய் ஓடுகிறார்கள். संसार के पीछे दौड़ते, தொழில் வேலை வியாபாரம் என்று சொல்லி नौकरी और धंधा व्यापार करके बोलकर உலகத்தின் பின்னால் ஓடுகிறார்கள். संसार के पीछे दौड़ते हैं। இப்படிப்பட்டவர்களை பிசாசு நடத்த ஆரம்பித்து விடுவார். ऐसे प्रकार के लोगों को शैतान गुलाम कर देता है। கர்த்தருக்கு பின்னே நடப்பதை விட்டுவிட்டு प्रभु के पीछे दौड़ना छोड़कर உலகத்தின் பின்னே நடக்க ஆரம்பிக்கும் போது जब संसार के पीछे दौड़ते हैं ஆவியானவர் நடத்துவதற்கு பதிலாக பிசாசானவர் நடத்த ஆரம்பித்து விடுவார். पवित्र आत्मा चलान नहीं से बल्कि शैतान आपको चलाने लग जाएगा। கர்த்தர் உங்களை நடத்துவார். परमेश्वर आपको चलाना है। ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் यदि पवित्र आत्मा आपको अगुवाई करेगा, தேவனுடைய பிள்ளைகளை வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். परमेश्वर निरंतर आपकी अगुवाई करेगा। மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். अकाल के समय में भी परमेश्वर आपको तृप्त होकर चलाएगा। உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். तेरे हड्डियों को फुसली करेगा நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவே और तू एक वाटिका के समान வற்றாத நீரூற்றை போலவே இருப்பாய். और तू एक फल लाने वाले धाक के समान बनेगा। ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, यही पवित्र आत्मा के जरिए अगुवाई करने वाला जीवन பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். प्रभु आपको चलाएगा। யாரை நடத்துவார்? किसे चलाएगा? பிரியமான பிள்ளைகளை நடத்துவார். उनके जो प्रिय बच्चे उन्हें चलाएगा। ஆவியில் பலம் கொண்ட பிள்ளைகளை நடத்துவார். जिनकी आत्मा में बल है उन्हें चलाएगा। ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை விசேஷமானது. जिन आत्मा के द्वारा चलाए जाने वाले जीवन विशेषित है। கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். प्रभु आपको निरंतर चलाएगा। மகா வறட்சியான நாட்கள் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். अकाल के समय में परमेश्वर आपकी आत्मा को तृप्त करेगा। உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். तेरे हड्डियों को परमेश्वर तंदुरुस्त करेगा। நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். तू फलदायक द्राक्ष वृक्ष के समान बढ़ते रहेगा। தேவனுடைய பிள்ளை, நீ
நினைக்கலாம். तुम सोचते हो இப்ப இருக்கிற கால சூழ்நிலைகளை பார்க்கும் போது आपकी परिस्थिति को देखकर எதிர்காலம் எப்படி இருக்குமோ, मेरी भविष्य किस प्रकार होगी, வருகிற நாட்கள்ல எப்படி என் வாழ்க்கை இருக்குமோ, मेरी भविष्य किस प्रकार जमेगा, என் பொருளாதாரம் எப்படி முன்னேற்றத்திலே கடந்து வருமோ, मेरी आमदनी किस प्रकार बढ़ेगी, பல விதங்கள்ல பலவிதமான துக்கங்கள் உன்னை மேற்கொண்டிருக்கலாம். ऐसे बहुत प्रकार के बोझ तुझे दबा रहा है। தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படாதீருங்க, प्रभु के बच्चे मत डर, கவலைப்படாதீருங்க. मत डर। கர்த்தர் சொல்லும் போது परमेश्वर कहता है, கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். प्रभु आपको वाचा कर रहा है, मैं तुझे चलाऊंगा। கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். प्रभु आपसे वाचा बांध रहा है, मैं तुझे चलाऊंगा। இதுவரைக்கும் நான் உங்களை ஏந்தினேன், अब तक मैंने ही तुम्हें संभाला, இதுவரைக்கும் உங்களை சுமந்தேன், अब तक मैंने ही तुम्हें उठाया, இதுவரைக்கும் நான் உங்களை தப்புவித்து நடத்தினேன், अब तक मैंने ही तुम्हें छुड़ा कर चलते ले आया हूँ। இனியும் நான் உங்களை நடத்த மாட்டேனா? क्या आगे भी मैं तुम्हें नहीं संभालूंगा? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை நடத்துவேன், तेरे बुढ़ापे होने तक मैं तुझे संभालूंगा, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், तेरे बुढ़ापे होने तक मैं तुझे उठाऊंगा, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை கைவிடாது இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். तेरे बुढ़ापे होने तक मैं तुझे ना छोड़ूंगा करके प्रभु वाचा करता है। இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே इस संकट के समय में தேவனுடைய பிள்ளைகள் மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், मनुष्य ने आपका हाथ छोड़ दिया होगा, உங்கள் வறுமையை பார்த்து மனிதர்கள் விலகி இருக்கலாம், आपके घर की परिस्थिति देखकर इंसान आपसे नफरत करते होंगे। இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே इस बेहाल परिस्थिति में எல்லாரும் கண்டு காணாதவர்கள் போல விலகி போகலாம். हो सकता है सब लोग आपको देखकर भी अनदेखा के समान व्यवहार कर रहे हैं। ஒருவேளை தேவனுடைய பிள்ளை நீ தனித்து விடப்பட்ட நிலைமையிலே हो காணப்படலாம். सकता है सभी लोगों से आप टुकराए गए परिस्थिति में पड़े हो, கர்த்தர் உன்னை பார்க்கிறார், लेकिन परमेश्वर आपको देख रहा है, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். प्रभु आपको देखता है। இதுவரைக்கும் உன்னை நடத்தினார், अब तक मैंने तुझे चलाया, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் நடத்தினார், तेरे माँ के कोख से उत्पन्न होने से पहले मैंने तुझे चलाया, உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तेरे बुढ़ापे होने तक मैं तुझे चलाऊंगा करके प्रभु वायदा करता है। கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் அற்புதமாய் இருக்கு, तुझे प्रभु जिस रास्ते से चलाएगा वो बहुत ही अद्भुत होगा। கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் ஆச்சரியமாய் இருக்கு. तुझे जिस रास्ते से प्रभु चलाएगा वो बहुत आश्चर्यचकित होगा। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை பார்க்கும்போது கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் அதிசயமாய் இருக்கு. परमेश्वर के बच्चे जब तुझे दूसरे देखेंगे, तुझे चलाने वाला परमेश्वर अद्भुत रीति से चलाएगा। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வாழ்க்கை தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை நிலைமை மிகவும் தரம் குறைந்ததாய் हो காணப்படலாம். सकता है तेरे जीवन की अवस्था बहुत ही बेहाल परिस्थिति में पड़ी हो, அத்தியாவசியமான தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையிலே காணப்படலாம். तेरे जीवन में जो अत्यावश्यकता चीजों की जरूरत है वे तेरी जरूरतों की पूरी नहीं हो रही हो। பலவீனமடைந்த நிலைமையிலே हो காணப்படலாம். सकता है तू इस परिस्थिति में निर्बलता से पड़े हो, ஆனால் கர்த்தர் உன்னை சுமப்பார், लेकिन परमेश्वर तुझे संभालेगा, கர்த்தர் உன்னை தாங்குவார், प्रभु तुझे उठाएगा, கர்த்தர் உன்னை ஏந்துவார், परमेश्वर तेरी रक्षा करेगा। உன் மரண காலம் வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்துவார். प्रभु कहता है तेरी मृत्यु तक तुझे संभालेगा, ஆனபடி நாம் கவலைப்படாதீர்கள். इसलिए तू चिंतित ना हो। நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும், केवल तू एक ही काम करना है, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். आप प्रभु के प्रिय बच्चे बनकर जीना है। இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். आज के दिन आपको अपने आप को प्रभु के हाथों में हवाले कर दो। நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால் यदि आप प्रभु के प्रिय बच्चे बनना है तो பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் மூழ்கி ஸ்நானம் எடுக்க வேண்டும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से आपको बपतिस्मा लेना है। நீங்கள் அப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது यदि तुम पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लेते हो, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். तब तुम यीशु मसीह के प्रिय बच्चे बन पाओगे। இயேசு கிறிஸ்துவின் பிரியம் உங்கள் மீது கடந்து வரும்போது जब यीशु मसीह की प्रसन्नता तुम पर आएगी, அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் திருப்தி அடையாமல் उस परिस्थिति में तृप्त न होते हुए நீங்கள் ஆவியிலே பலன் கொண்ட பிள்ளைகளாய் வளர வேண்டும். बल्कि और आत्मा में बलवंत होकर बढ़ना है। ஆவியில் பலன் கொண்டவர்களாய் மாற जब आत्मा में बल पाने तो எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். निरंतर प्रभु के समूह में निरंतर बने रहना है। கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்த சாமுவேலை போல जिस प्रकार बालक शमूएल प्रभु के समूह में बढ़ा, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதிருந்த அன்னாள் என்ற விதவையை போல जिस प्रकार हन्ना नाम की विधवा प्रभु के मंदिर से नहीं हटी, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவாவை போல मेल मिलाप तंबू से न हटा हुआ यहोशू की तरह தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது प्रभु की उपस्थिति से कभी न हटने वाले एक जीवन जब हम जिएंगे, உங்கள் ஆவி
ஆவியிலே கர்த்தர் பலனை தருவார். तब परमेश्वर हमारे आत्मा को बलवंत कर देगा. ஆவியிலே பலன் கொண்டவர்களாய் நீங்கள் வாழும்போது जब आत्मा में हम बल पाकर जिएंगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்திலே உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாகும். तो प्रभु के कार्य में हमारे जीवन में एक वैराग्यता होगी. எந்த காரியத்திலே வைராக்கியமாய் நிற்பீர்கள் जिस बातों में तुम वैराग्यता से खड़े रहते हो கர்த்தருடைய பிரியம் உங்கள் மீது கடந்து வரும். उसी बातों में प्रभु बाप पर प्रसन्न होगा. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவீர்கள். आप प्रभु के प्रिय बच्चे बन पाओगे. மாத்திரமல்ல इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். आप आत्मा के द्वारा चलाए जाना है. ஆவியிலே பலன் கொண்டவர்களை தான் கர்த்தர் நடத்த முடியும். जिनकी आत्मा बलवंत है उन्हें ही पवित्र आत्मा चलाएगा. ஆவியிலே பலன் இல்லாதவர்களை நடத்தும் போது जिनकी आत्मा बलवंत नहीं है அவர்கள் இடறி போகிறார்கள். वे ठोकर खाएंगे. ஆத்மாவிலே பலன் இல்லாத காரணத்தினாலே आत्मा निर्बल होने के कारण இடறி போகிறார்கள். ठोकर खाते हैं. பேதுருவை போல மறுதலித்து விடுகிறார்கள். पतरस के समान इनकार कर देते हैं. ஆவியிலே பலன் இருக்கும் போது जब आपका आत्मा बल होगा தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க முடியும். तब हम परमेश्वर के लिए दृढ़ता से खड़ा रह पाएंगे. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், परमेश्वर आपको देखकर कहेगा, எனக்கு பிரியமான பிள்ளைகள், ये मेरे प्रिय बच्चे, எனக்கு பிரியமான பிள்ளைகள், ये मेरे प्रिय बच्चे हैं. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பீர்களேயானால், यदि आप प्रभु के प्रिय बच्चे बनकर जियोगे तो கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால், यदि तुम प्रभु के प्रिय बच्चे बनकर जियोगे கர்த்தர் உங்களை மரண பரியந்த प्रभु आपके मृत्यु तक முடிவு பரியந்த तेरे अंत तक கர்த்தர் உங்களை நடத்துவார். परमेश्वर आपको चलाएगा. கர்த்தர் உங்களை நடத்துவார். परमेश्वर आपको चलाएगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்படி ஆவியிலே பலம் கொண்டவர்களாய் இருக்கும்போது जब आत्मा में तुम बल पाओगे எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாய் சொல்லலாம். हर परिस्थिति में आप धैर्य से कह सकते हो. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலே, अंजीर का पेड़ ना फल दे, திராட்சை செடி பலன் உண்டாகாமற் போனாலே, चाहे दाख में दाख रस ना आए, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலே, चाहे वो जैतून के पेड़ में வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலே, चाहे धान्य न होए, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலே, चाहे भेड़ बकरी में कोई फल न लाए, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலே, चाहे நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். मैं प्रभु में सदा आनंदित रहूंगा. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் मैं இருப்பேன். प्रभु में सदा आनंदित रहूंगा. ஆவியில் பலன் கொண்டவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, यही आत्मा में बल पाए हुए लोग कहते हैं. ஆவியில் பலன் கொண்டவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, आत्मा में बल पाए हुए लोग कहते हैं. இப்படி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால், यदि आप प्रभु के प्रिय बच्चे बनकर जियोगे, ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால், यदि आपका आत्मा में बल होगा, ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களேயானால், यदि आप आत्मा के जरिए चलाए गए बच्चे होंगे. கர்த்தர் இதுவரையிலே உங்களை சுமந்து நடத்தி வந்தவர் अब तक आपको जिस परमेश्वर ने चलाया है, உங்கள் முடிவு பரியந்தமே, आपके अंत तक, உங்கள் மரண கால பரியந்தமே आपके मृत्यु तक, கர்த்தர் உங்களை ஏந்தி, परमेश्वर आपको चलाकर, உங்களை சுமந்தி, आपको संभाल कर, உங்களை தாங்கி, आपको उठाकर, கர்த்தர் உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி வருவார். आपको परमेश्वर अद्भुत रीति से चलाकर आएगा. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆனபடினாலே इसलिए தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். परमेश्वर के बच्चे किसी बातों पर चिंतित न करें. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். प्रभु के बच्चे किसी बातों पर चिंतित न கர்த்தர் மேல் करें. உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். प्रभु अपने बोझों को प्रभु पर डालो. கர்த்தர் உங்களை நடத்துவார். प्रभु आपको चलाएगा. கர்த்தர் உங்களை நடத்துவார். प्रभु आपको चलाएगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. इन शब्दों के जरिए प्रभु आपको आशीष करे. நல்ல ஆண்டவரை துதிக்கிறேன். अच्छा परमेश्वर आपको धन्यवाद हो. கிருபையாய் கர்த்தர் தந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். अनुग्रह रूप से आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद. இந்த கால வேளையிலே இப்படி வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. इस सुबह के समय आपके वचन को सुनने वाले हर एक बच्चों को आप आशीष कीजिए. தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்ட நாள் முதல் माँ के कोख से चुने गए दिनों से இதுவரையிலும் நீரே எங்களை சுமந்து தாங்கி ஏந்தி நடத்தி வந்தி. आज तक आप ही ने हमें संभाला, उठाया और हमें छुड़ा कर लेकर आया है. நீர் எங்களை சுமந்து வந்தபடினால்தான் आपने हमें संभाला इसलिए இதுவரையிலும் நாங்கள் ஆயுசு நாளோடு கூட இருக்கிறோம். आज तक हमारी दीर्घायु बनी है प्रभु. இந்த நாட்கள்
நாட்களிலும் आज के दिन में भी, இனி வரும் நாட்களிலும் आने वाले दिन में भी, முடிவு பரியந்தம் अंत तक, மரண காலம் வரைக்கும் हमारी मृत्यु तक நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. आप अपने हर एक बच्चों को चलाइए। பலவிதமான பயங்கள், कई प्रकार की डर, பலவிதமான கவலைகள், कई प्रकार की उदास, பலவிதமான துக்கங்கள் कई प्रकार की बोझ ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது. आज के दिन कईयों के दिल में भरा है। இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் காணப்படுக आपके बच्चों के दिल में पाया गया எல்லா துக்கங்கள், सारे दुखों எல்லா को, பயங்கள், सारे डर को, எல்லா வேதனைகள், सारे दुखों को, கண்ணீருக்கு காரணமான காரியங்கள் सारे आंसुओं की समस्याओं को, எல்லாவற்றையும் மாற்றி सब कुछ बदल कर உம்முடைய வாக்குத்தத்தமுடைய பிள்ளைகளை தேற்றட்டும். आपकी वायदा अपने बच्चों को संभालने दो। தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய நாள் முதல் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். तेरे माँ के कोख में उत्पन्न होने से पहले मैंने तुझे चुन लिया। இதுவரையிலும் நான் உன்னை சுமந்தேன், अब तक मैं ही तुझे संभाल रहा हूँ। நான் உன்னை ஏந்தினேன், अब तक मैं ही तुझे उठाया, உன்னை தப்புவித்து நடத்தினேன். तुझे उठाकर खड़ा किया हूँ। இனியும் நான் உன்னை தாங்குவேன், आगे भी मैं तेरी रक्षा करूंगा। இனி நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் आगे रक्षा करूंगा करके कहा हुआ परमेश्वर, பொய்யுரையாத தெய்வம், झूठ ना बोलने वाला प्रभु, வாக்கு மாறாத தெய்வம், वायदा ना बदलने वाला प्रभु। இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் इन நடத்தும். शब्दों के जरिए आप हर एक बच्चों को आशीष இந்த कीजिए। பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். आपके बच्चों के विश्वास को आप मजबूत இந்த कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम की महिमा होने எங்களை दो। தாழ்த்தி உம்முடைய கரங்களில் अपने அர்ப்பணிக்கிறோம். आप को नम्र कर समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. उद्धारकर्ता यीशु के नाम से मांगते प्यारे पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே.